ஹாய், வெல்கம் டு ரம்யா வெங்கட் விங்ஸ். இன்றைக்கி சிம்பிளான ஒரு டே vlog தான் பார்க்க போகிறோம். ஃப்ரைடேக்காக நான் வியாழக்கிழமையே க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வியாழக்கிழமை அன்றைக்கி சாமி பாத்திரம் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். வாரம் எல்லாம் வாஷ் பண்ண மாட்டேன். நான் ஒரு 2-3 வாரத்துக்கு ஒரு வாட்டி க்ளீன் பண்ணிப்பேன். இல்லை ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அது ரொம்ப கருத்துருக்கு அப்படின்ற பட்சத்தில் வாரத்துக்கு ஒரு வாட்டி வாஷ் பண்ணிடுறது. சாமி பாத்திரம் கழுவுறதுக்காக நான் வேறு எந்த பவுடரும் யூஸ் பண்ணுறதில்ல. புதுசாக பீத்தாம்பரி மாதிரியே ரிஃப்ளெக்ட் பிராண்டில் ஒரு பவுடர் இருக்குது. சில்வர் பாத்திரம், அதுக்கப்புறம் இந்த மாதிரி பித்தளை பாத்திரம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா க்ளீன் ஆகுது. அதில் க்ளீன் ஆகிற வரைக்குமே போதும் அப்படின்னு சொல்லி நான் புதுசாக வேறு எதுவுமே நான் ட்ரை பண்ண மாட்டேன். இந்த அளவுக்கு க்ளீன் ஆகுது, இதுவே போதும் அப்படின்னு சொல்லி நான் அந்த பவுடரையே நான் வாஷ் பண்ணிக்கிறது. அதோடு நான் எதுவுமே சேர்த்து க்ளீன் பண்ணுறதில்ல. என்னோடய சாமி பாத்திரமும் நிறையலாம் இருக்காது, கொஞ்சமாக தான் வச்சுருப்பேன். பூஜை ரூமும் ரொம்ப சின்னது அப்படிங்கிறதுனால பூஜை ரூமுக்கு ஏற்ற மாதிரியே நான் கொஞ்சம் திங்ஸ் தான் வச்சுருப்பேன். எனக்கு நிறைய திங்ஸ் அடைச்சி வச்சுட்டு இருந்தால் எனக்கு பிடிக்காது. அதனாலேயே சிம்பிளாக வச்சிட்ருக்கிறது. இப்போ இருக்கிற சாமி படம் இந்த திங்ஸ் எல்லாமே கூட எனக்கு எல்லாமே கிஃப்டாக வந்தது தான். இது வரைக்கும் ஒரு சாமி படத்தை கூட நான் காசு கொடுத்து பூஜை ரூமுக்காக நானாக வாங்கினதே கிடையாது. எல்லாம் அம்மா இல்லை எங்கள் நாத்தனார் அப்படி வாங்கிட்டு வந்தது தான். ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் கோயிலுக்கு போயிட்டு வந்தா, சுரேஷோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு படமாக சேர்ந்தது தான். இப்போதைக்கு இருக்கிறது இந்த பூஜை ரூமுக்கு கரெக்டாக இருக்குது. இதுக்கு மேலே ஒரு படம் வைக்கணும் அப்படின்னா கூட பிளேஸ் பத்தாது. அந்தளவுக்கு சின்ன செல்ஃப் தான் அது. அதனாலேயே நான் ரொம்ப கசகசன்னு இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மினிமலான ஃபோட்டோஸ், மினிமலான அந்த திங்ஸ் மட்டும் வச்சு பூஜை பண்ணிக்கிறது. கையோட சாமி படத்தையும் தொடச்சி நல்லா குங்குமம், மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அதையும் எடுத்து வச்சாச்சு. நல்லா திரியெல்லாம் போட்டு எண்ணெய் ஊற்றி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஈவினிங்காக விளக்கு வைக்கும்போது பூ வச்சுட்டு விளக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதெல்லாம் நான் பண்ணும்போது மதியம் டைமில் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா காலையில் பண்டுவா ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு பாப்பாவை முடிச்சிட்ருப்பா, அவகிட்டே எனக்கு சரியாக போயிடும். அவள் தூங்குகிற டைமில் தான் இந்த மாதிரி ஒர்க்லாம் என்னால் பண்ண முடியும். ஸோ வேலை செஞ்சிட்ருக்கும்போது தலைக்கு நல்லா கொண்டை போட்டுட்டேன். காலையில் குளித்த தலைக்கு ஆறவே இல்லை, நல்லா ஈரமாகவே இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் வெளியே நின்று ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா போய் வீட்டில் கொஞ்சம் ஒர்க் இருந்தது, அதை பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப நாளாக கருவேப்பிலை பொடி அரைச்சி வைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே கருவேப்பிலை வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். ஆனால் எனக்கு அதை அரைக்கிறதுக்கான டைம் கிடைக்கவே இல்லை. இன்றைக்கி பாப்பா தூங்கிட்டா, அதனால் ஃப்ரீயாக இருந்தேன். சரி இப்போது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருவேப்பிலையை அரைச்சி வச்சிடலாம் அந்த பவுட்ரு அப்படின்னு சொல்லி எனக்கு தேவையான அளவு கருவேப்பிலையை எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வீடியோவில் பார்த்த அளவுக்கு அது முன்னாடியே வாங்கிட்டு வந்த உடனே நல்லா கழுவி வெயிலில் காய வைக்காமல் ஃபேன் காற்றுலேயே வீட்டிலேயே காய வச்சுருந்தேன். அது அந்தளவுக்கு காஞ்சிருந்தது. அதுக்கப்புறம் வெறும் கடாயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் நல்லா கருவேப்பிலை ஸ்மெல் வரும். அந்த டைமில் அதை வறுத்து எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ பவுடர் அரைக்கிறதுக்கு நம்ம என்னென்னலாம் சேர்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நான் வீடியோவில் காட்டுற அளவுக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் உளுந்து, கடலைப்பருப்பு, மிளகு, சீரகம், அப்புறம் வெள்ளை எள்ளு, ஒரு 5-6 வரமிளகா, இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வறுத்துக்கிட்டேன். நல்ல ஸ்மெல் வரும். உளுத்தம்பருப்பு போட்டிருக்கிறதுனால நல்லா வாசனையாக இருக்கும். அதெல்லாம் எள்ளு, உளுந்து வாசனை எல்லாமே சேர்ந்து வரும்போது கட்டி பெருங்காயத்தை வாங்கிட்டு நான் அதை வறுத்து எடுத்து தனியாக வச்சுருந்தேன். அதையுமே ஒரு 4-5 கட்டி மாதிரி சேர்த்துக்கிட்டேன். நம்ம அரைக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால அப்படியே நான் போட்டுக்கிட்டேன். ஆல்ரெடி நான் அதை வறுத்து வச்சுருந்ததுனால அது எல்லாமே வறுப்பட்டு நல்ல ஸ்மெல் வரும். அந்த டைமில் நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இதோடு சேர்த்து நம்ம மல்லி வறுக்க முடியாது அப்படிங்கிறதுனால தனியாக ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் மல்லியை போட்டு நல்லா ஸ்மெல் வரும். மல்லி ஸ்மெல் வர்ற அளவுக்கு ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகி அந்த அளவுக்கு வரும்போது நம்ம அதையும் வறுத்து அதோட நம்ம தனியாக எடுத்து வச்சதோடு சேர்த்துக்கலாம். நல்லா சூடு ஆறுற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். அரைக்கும்போது கல்லுப்பையும் சேர்த்து அரைச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம சாப்பாட்டில் நல்லா மிக்ஸ் ஆகும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பத்தலை அப்படின்ற பட்சத்தில் நம்ம சாப்பிடும்போது கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கலாம். ஆனால் அரைக்கும் போதே கல்லுப்பு சேர்த்து அரைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. முதல்ல இந்த பருப்பு வகை எல்லாத்தையுமே கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலையையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். எனக்கு
எனக்கு வந்து கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தால் பிடிக்கும். அதனால் கொஞ்சம் நார்மலாக தான் அரைச்சிக்கிட்டேன். உங்களுக்கு பவுடராக வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் 2-3 பல்ஸ் எக்ஸ்ட்ரா விட்டு கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். இப்போது இதை வந்து நம்ம சூடாக தான் இருக்கும் அரைக்கும்போது. அதனால் கொஞ்சம் அந்த சூடெல்லாம் ஆறுற வரைக்கும் நம்ம ஒரு பவுலில் ஃப்ரீயாக காற்றா போகிற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 10-15 நாளைக்கு வந்து பயம் இல்லாமல் நம்ம கிச்சனில் சமைக்கலாம். நமக்கு டெய்லியுமே கூட 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் என்னைக்காச்சும் லேட் ஆகிற போது இதை வந்து சாப்பாட்டில் நெய் போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆல்ரெடி மிஷின்லேயும் நிறைய துணி போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் கையில் துவைக்கிற துணியுமே துவைச்சிருந்தேன். எல்லாமே நான் மதியத்துக்கு மேலே தான் காய வச்சேன். வெயில் இல்லை அப்படின்னாலுமே நல்லா அந்த அனலுக்கே நல்லா காஞ்சிருச்சு. அதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் போட்டாச்சு. எனக்கு துணி மடிக்கிறதுனா செம்ம கடுப்பாக இருக்கும். அதனாலேயே 2 நாள் துவைச்ச துணியை மொத்தமாக மடித்து வச்சுப்பேன். அம்மா இருந்தாங்கன்னா என்னை செருப்பாலேயே அடிப்பாங்க. அவங்க இருந்தால் மட்டும் அப்பப்போ மடித்து வச்சுருவேன். இல்லாதப்போ கேட்குறதுக்கு ஆள் இல்லைங்கிறதுனால மொத்த துணியும் ஒன்றா வச்சு சேர்த்து மடித்து வச்சுக்கிறது. ஈவினிங் ஆனதுனால பாப்பா எந்திரிக்கிற டைம், அதோட பண்டுவும் வர டைம் ஆகிடுச்சு. ஸோ பால் காய்ச்சி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்க எந்திரிச்ச உடனே பண்டு வந்த உடனே பால் கொடுத்துடலாம். அதுக்காக பால் காய்ச்சி வச்சுட்டு நானும் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்து சாமிக்கு விளக்கு வச்சுக்கிட்டேன். பாப்பாக்கும் ஃப்ரைடே அப்படிங்கிறதுனால தலைக்கு குளிப்பாட்டிட்டேன். அவங்களும் ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க. பொதுவாகவே டியூஸ்டே ஃப்ரைடே இந்த 2 நாள் வந்து பாப்பாவுக்கு தலை குளிப்பாட்டிடுவேன். அவளுக்கு நிறைய முடி அடர்த்தியாக இருக்கிறதுனாலையும் நல்லா நீளமாக இருக்கிறதுனாலையும் நம்ம அப்பப்போ நல்லா சுத்தமாக வச்சுருக்கணும் தலை குளிப்பாட்டி. சாமி கும்பிடணும், ஃப்ரைடே பொண்ணு அப்படிங்கிறத தாண்டி அவளுக்கு க்ளீனாக இருக்கணும் அப்படின்னு அந்த 2 நாளை நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். 2 நாள் கம்பல்சரி அவங்களுக்கு தலை குளிப்பாட்டிடுவேன். மேடமும் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக பக்கத்து வீட்டு பசங்களோட விளையாடிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் நானும் சமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கிச்சனுக்கு போயாச்சு. நைட்டு டின்னருக்கு நானும் பாப்பா பண்டு மட்டும் அப்படிங்கிறதுனால ஏதாச்சும் சிம்பிளாக பண்ணலான்னு யோசிச்சப்போ வெஜிடபிள் ரைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா வந்தது. ஸோ எங்களுக்கு மட்டும் அப்படிங்கிறதுனால எல்லா வெஜிடபிள்ஸ்லேயும் ஒன்று ஒன்றா எடுத்துக்கிட்டு சிம்பிளாக கட் பண்ணிகிட்டு இருக்கேன் நான். ஆல்மோஸ்ட் வெஜிடபிள் பிரியாணி, புதினா ரைஸ் இந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து பிரியாணி டைப்பில் தான் நான் பண்ணுவேன். ஆனால் பிரியாணி மட்டும் நான் பண்ணவே மாட்டேன். ஏன்னு தெரியல, பிரியாணி ட்ரை பண்ணணும்னு எனக்கு தோணவே மாட்டேங்குது. அதை தாண்டி அதுக்கு சம்மந்தமான எல்லா ரைஸும் செய்கிறேன், எல்லாமே நல்லா தான் வருது. பிரியாணி ட்ரை பண்ணோம் அப்படின்னா மட்டும் எனக்கு இன்ட்ரெஸ்டே வர மாட்டேங்குது. ஆல்மோஸ்ட் இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி இல்லை வெஜிடபிள் ரைஸ், புலாவ் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் நம்ம. அதுதான் செஞ்சுருந்தேன். ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு அவுட்புட். ஆனால் அதுக்கு முன்னாடியே ஒரு கொலாப்ஸ் நடந்தது. என் குக்கர் கொஞ்சம் மக்கர் பண்ணுது இப்போது, என்னன்னு தெரியல. ஐ திங்க் அந்த கேஸ்கெட் ப்ராப்ளம் தான் நினைக்கிறேன். அதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து போட்டால் நல்லா செட் ஆகும், விசில் வரும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நான் அதை ட்ரை பண்ணியிருந்தேன். இதுக்கு முன்னாடி 2 முறை நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு உண்மையாகவே. அதையே இந்த முறையும் ட்ரை பண்ணலான்னு பண்ணேன், பட் ஊற்றிக்கிச்சு. ஸோ நடுவில் வந்து விசில் வராமல் போகவும் குக்கரை மாற்றி வச்சு சமைக்க வேண்டிய கட்டாயம் ஆகிடுச்சு. கொஞ்சம் அதனாலேயே லேட் ஆகிடுச்சு. அதனால் பசங்களுக்கும் நல்லா பசி வந்துடும். உடனே சமைச்ச உடனே போட்டுட்டேன். பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. சாப்பாடும் ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. அவ்வளோதான் இன்னையோட விலாக். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.